வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. பாரத மணித்திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் காஞ்சிமா முனிவரின் கனிமொழிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே இன்று 17வது நாளாக நல்ல பிள்ளையாக வேண்டும் என்று குழந்தைகளுக்கு காஞ்சி முனிவர் கூறியுள்ள அறிவுரைகளை பார்ப்போம். அவர் குழந்தைகளுக்கு அதை கூறியிருந்தாலும் நமக்கும் அது பொருந்தும் என்ற கண்ணோட்டத்தில் இதை கேட்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கெட்ட பிள்ளையாவது எளிது, ஆனால் அந்த பெயர் எடுத்துவிட்டால் அப்புறம் நமக்கு எத்தனை அவமானம், கஷ்டம். வாழ்க்கையில் முன்னுக்கு வரவே முடியாது. நல்ல பிள்ளையாவது கடினம் என்று தோன்றலாம், ஆனால் கடவுளின் அருளை துணை கொண்டால் இதையும் எளிதாக சாதித்து விடலாம். நல்ல பிள்ளை என்று பெயர் வாங்கினால்தான் வாழ்க்கையில் முன்னேற நல்ல நல்ல வாய்ப்புகள் வரும். ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் கெட்டவன் தண்டனை பெறத்தான் செய்வான். சுவாமியின் பாத கமலங்களை விடாமல் பிடித்து கொண்டு, எனக்கு வேறு கதி இல்லை, நீதான் நல்ல வழி காட்ட வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும். பிஞ்சான உங்கள் குழந்தை உள்ளத்திலிருந்து உண்டாகிற வேண்டுகோளுக்கு சுவாமி நிச்சயம் பலன் தருவார். உள்ள தூய்மையை இவ்வாறு இளவயதிலே பெறுவதுதான் எளிது. பிற்பாடு அழுக்கு ரொம்பவும் தடித்து போகவிட்டால் நல்ல வழி தேட வேண்டும் என்ற எண்ணம் கூட போய்விடும். எனவே இன்றிலிருந்து பகவானை பிரார்த்தியுங்கள். உங்களை அழுக்கே இல்லாமல் பழிச்சென்று வைத்து உங்களுக்கு ஒரு குறையும் வராமல் சுவாமி காப்பாற்றுவார். இது போன்ற காஞ்சி முனிவரின் கனிமொழிகளை தொடர்ந்து கேட்க பாரத மணித்திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.